ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மஷ்ரூம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு என்கிட்ட இருக்கிற ஸ்பைசஸ் நான் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு, பட்டை, அந்த மாதிரி நீங்கள் இலை, கிராம்பு, ஏலக்காய் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்ல ஒரு ஃப்ரை ஆகி வந்த பிறகு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் 2 டம்ளர் அரிசி தான் வச்சுருக்கேன். 2 பேருக்கு தான் குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால பூண்டு இஞ்சும் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதன் பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல இது எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸுமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதன் பிறகு ஒரு கால்வாசி இந்த காயெல்லாம் வெந்த பிறகு காளான் சேர்த்துக்கலாம். ஏன்னா காளான் நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டு ரொம்ப நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ தான் இந்த காய் எல்லாமே சால்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இன்னொன்று காய் வதக்கும் போதே நம்ம சால்ட்டு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக குக் ஆகி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, சீக்கிரமாக வதங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு லைட்டாக தான் நான் ஆட் பண்ணுறேன். லைட்டாக நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சத்தூளை அவாய்ட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். அண்ட் தென் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப எதுவுமே அதிகமாக போயிட்டாலுமே அந்த ஸ்மெல் மட்டும் நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி வந்துடும். அதனால் தேவையான அளவு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்படி நல்ல ஒரு கலவை வந்துடும். அதன் பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி வச்சுருக்கேங்கிறதால 2க்கு 2 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். எக்ஸ்ட்ரா நம்ம வெஜிடபிள்ஸு, அரிசி எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் 5 டம்ளராக தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பாயில் ஆகி வந்த பிறகு நம்ம அரிசி வச்சுருப்போம். நான் வந்து நார்மலாக சாதத்துக்கு செய்கிற அரிசி தான் வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் அப்படிலாம் எந்த அரிசியும் ஆட் பண்ணல. அரிசியை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அரிசியை போட்டு ஒரு தடவை உப்போடைய அளவு பார்த்துக்கோங்க. தேவை அப்படின்னா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3 விசில் விட்டு நான் இறக்கிட்டேன். நீங்கள் 2 விசில், அதாவது என்ன அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அண்ட் தென் பிரியாணிக்கு ரைத்தா இல்லைன்னா எப்படிங்க, ஸோ ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா ஆனியன், நான் இதில் வந்து வேறு எதுவுமே சேர்க்கல, கேரட் அந்த மாதிரியெல்லாம். ரைத்தா ரெடி பண்ணியாச்சு. அதர் சைட் பார்த்திங்கன்னா குக்கர் விசிலும் கொடுத்துருச்சு. சாதம் வந்து ரெடி ஆகிருச்சு. அதை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்படி தான் வந்திருக்கு சாதம், நல்லாவே வந்திருக்கு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய் வேணும் அப்படின்னா நெய் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்து விட்டுக்கோங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மஷ்ரூம் பிரியாணி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.